எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இயேசுவானவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தில் சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை குறித்ததான சாட்சி கொடுக்கிறதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தாராம். சத்தியம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை பற்றிய சாட்சி சொல்லுகிறதற்காகவே அவர் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணமும் அதுதான். சத்தியத்தை குறித்ததான சாட்சி உள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அதை குறித்ததான சாட்சி பகிர்கிறவராகவே அவர் வாழ்ந்தாராம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை யோசிக்க செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாங்க கிறிஸ்தவங்க தான் சொல்கிறோம், ஆனா கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா? நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? கண்களிலே கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? செயல்ல, நடக்கையில, யோசனையில கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அதே வார்த்தையை தான் நம்மளை பார்த்து கூட சொல்றாரு. நம்ம அவருக்கு சாட்சியான வாழ்க்கையை வாழ்றோமா? ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்காக வாழ்றோமா, இல்லை இயேசுவை குறித்ததான சாட்சி சொல்லுகிறதற்காய் நம்ம வாழ்றோமா? இயேசுவை வெளிப்படுத்துகிற அந்த வாழ்க்கையை வாழ்றோமா? இன்றைக்கு நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபம் பண்ணாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எங்களுடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கைய, உண்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கைய, சாட்சி பகிர்கிற வாழ்க்கைய எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும். நீர் வந்தீர், நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிர்த்தீர் என்கிறதை குறித்ததான சாட்சியை எங்களுடைய வாழ்நாளிலிருந்து, எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அநேகர் அன்றே உண்மை அறிந்து கொள்ள, உண்மை பிரதிபலிக்கிற அந்த வாழ்க்கை நீங்க எங்களுக்கு தாங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கைய, உண்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கைய, உண்மை குறித்ததான சாட்சியை பகிர்கிற வாழ்க்கைய, உமக்கு சாட்சிகளை வாழ்கிற வாழ்க்கைய நீர் எங்களை வைக்க போகிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி. எந்த காரியங்கள் எங்களை சாட்சியாக இருக்க விடாமல் ஆண்டவரே எங்களை கீழே தள்ளி கொண்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து என் கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. இந்த இரவிலே என் கர்த்தர் விடுதலை உண்டாக்குங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.